அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி KTV. விக்கிரவாண்டி பகுதியில் செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லியாலக்ஷ்மி அப்படிங்கிற எல்கேஜி படிக்கக்கூடிய 3 வயது பெண் குழந்தை இறந்து போனதன் சம்பந்தமாக இன்றைக்கு அவங்களுடைய பெற்றோர்களான பழனிவேல் மற்றும் சிவசங்கரி வெளியே வந்து ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்திக்காங்கன்னு சொல்லலாம் மக்களே. இவங்க ஏற்படுத்தின பரபரப்பில் சொல்லப்பட்ட கதைகள் என்ன, அது உண்மையாக போய் டிகோட் பண்ண போகிறோம் இந்த பதிவில். செயின்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் லியாலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய எல்கேஜி படித்து கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்து இறந்து போச்சு மக்களே. இப்போ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்துருந்தாங்க. நிதியுதவியை கொண்டு போய் கொடுக்குறாரு அமைச்சர் அவர்கள். அது கொடுக்கும் பொழுது அங்கே நடந்த ஒரு ட்ராமா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது ட்ராமாட்டிக் அப்படிங்கிறத லாஸ்ட்டாக பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இறுதிச்சடங்கெல்லாம் முடித்ததுக்கு பிறகு இப்பொழுது அவங்களுடைய அம்மா மற்றும் அப்பா 2 பேரும் ஒரு அட்வொகேட்டுடைய போர்வையோட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புதிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னால், என் குழந்தை வந்து அங்கே உள்ளே உழுந்து இறந்து போகலை, அதை வந்து டீச்சர் அடித்து தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த பரபரப்பு அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்படுதா அப்படிங்கிறத தாண்டி இது ஏன் ஏற்படுத்துகிறாங்க இவங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க, அதாவது 3:15 மணிக்கு மதியம் 3:15 மணிக்கு அவங்களும் அவங்களுடைய பெரியம்மாவும் சேர்ந்து குழந்தைய கூட்டு போனாங்க அப்படின்னும், அப்போது சி செக்ஷனில் இருந்த ஒரு டீச்சர் தான் அவங்க வந்து டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னும். இப்போ இந்த குழந்தை ஏ செக்ஷனில் படிச்சுக்கிட்டு இருக்கு, பி செக்ஷன் இருக்குது, சி செக்ஷன் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. சி செக்ஷனில் இருக்கக்கூடிய குழந்தை தான் அங்கே வந்து டீச்சர் தான் அங்கே டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னும். இப்போ போய் லியாலக்ஷ்மி கேட்குறப்ப அவங்க திரும்பி வந்து 3 வாட்டி கேட்டுட்டு எங்கன்னு தெரிலங்க அப்படின்னு சொன்னதாகவும், ஏன் எல்லாரும் சீக்கிரமாக விட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒரு குழந்தை வந்து செப்டேங்கில் விழுந்து இறந்து போச்சு அப்படிங்கிற விஷயம் பரவலாக பேசப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அடுத்தது 3:17 தான் இங்கே லியாலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அப்பாவான பழனிவேலுக்கு ஸ்கூல்லேருந்து ஃபோன் போட்டு, உங்கள் குழந்தை வந்து பாத்ரூம் போகிற படிக்க விழுந்துருச்சு, அதனால் நீங்கள் உடனடியாக முண்டியம்பாக்கம் ஜிஹெச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டதாக சொல்கிறாங்க மக்கள். இப்போ இது வந்து முழுக்க அவங்க கதை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டும் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், சைக்கலாஜிக்கலாகவே எந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோ எந்த இடத்துல எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அசம்பாவிதம் நடந்துருச்சுனால் நடந்த அசம்பாவிதத்தை வந்து ஃபோன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணி வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னால் அவங்க இருக்கக்கூடிய எதிர்முறையில் இருக்கக்கூடியவங்க வயசானவங்களாக இருக்கலாம், ஹார்ட் பேஷண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு நோய் இருக்கலாம், இல்லை டக்குன்னு ஏதாவது ஒரு அதிர்ச்சியை கேட்டால் ஹார்ட் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் பல பேருக்கு இருக்கலாம், ஏன்னா ஹார்ட் வீக்காக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து இறந்து போயிருந்தாலும் இறந்து போயிட்டாங்க நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வாங்க அப்படிங்கிற வார்த்தையை எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. இது ஹாஸ்பிட்டல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பேசிக் ப்ரொசீஜர்ஸ் மக்கள். இது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்லலாம், இது கஷ்டம்னே சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் சீரியஸாக இருக்காருங்க உடனே கிளம்பி வாங்க அப்படிம்பாங்க. சப்போஸ் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றுலங்க ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணும், கிளம்பி நீங்கள் வாங்க ஹாஸ்பிட்டல் வாங்கன்னு சொல்லுவாங்க. அது சின்ன சர்ஜரியா, சின்ன ஆக்சிடெண்ட்டா, மேஜரா அப்படிங்கிறதுலாம் ஃபோனில் சொல்ல மாட்டாங்க. இது யூஸ்வலான ப்ராசஸ் மக்களே. இதே போல தான் எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை வந்து அவங்க ஒரு குற்றமாக சொல்கிறாங்க, மேபி அவங்க அதை புரிஞ்சுக்கலாம்னு நினச்சிக்க எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஆனால் அடுத்த சொல்கிற விஷயந்தான் இங்கே வந்து பயங்கரமான ஒரு உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துன்னு சொல்லலாம் மக்களே. யார் உண்மைத்தன்மை கேட்டிங்கனால் அந்த பெற்றவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது வெளிப்படுத்துது. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பெண்மணி சொல்கிறாங்க, மிஸ் அடித்ததுனால தான் அவங்க இறந்துருக்க முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸு என் பொண்ணு வந்து நல்லா படிப்பா, எழுத மாட்டா, ஸோ அதனால் வந்து மிஸ்ஸு வந்து அடிச்சிருக்கணும், படாத இடத்துல பட்டிருக்கணும், படாத இடத்துல பட்டு மூக்குலேயோ வாயிலையோ காதோ ரத்தம் வந்திருக்கணும், ரத்தம் வந்ததுனால அந்த பொண்ணு ரிப்பனில் வந்து ரத்தம் வந்து படிஞ்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 மணி நேரமாக என் பொண்ணை தூக்கிக்கிட்டு ஸ்கூல் சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் செப்டிக் டேங்கில் போட்டாங்களா நமக்கு தெரியல. செப்டிக் டேங்கில் போட்டிருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு தரப்பில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, சிவசங்கரின்றவங்க சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் இந்த மாதிரி அடித்தவொடனே இறந்து போயிட்டு அதனால் தூக்கி சுற்றுறாங்க, 4 hours வந்து உள்ளே சுற்றிட்டு இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தூக்கி செப்டிக் டேங்கில் போட்டுட்டு இறந்து போனதை கணக்காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை அவங்க வெளியிடுறாங்க. முதல்ல ஒரு விஷயம் அவங்க உண்மையை சொல்லணும் மக்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே மைனர் டெத்து, கஸ்டோடியல் டெத்து அண்டு மைனர் பெண் குழந்தைகள் இறப்பு,
ரேப்பர் மர்டர்ஸ், இந்த சஸ்பெக்டட் மர்டர்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு எப்படி இறந்தாங்கன்னு தெரியாத மரணங்கள்லாம் இருக்கும். ஒரு 3-4 விதமான மரணங்கள் ஏற்பட்டுருச்சுனால் உடனடியாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டு அந்த போஸ்ட்மார்ட்டத்தை வீடியோகிராஃப் பண்ணுவார்கள். இப்போது இந்த போஸ்ட்மார்ட்டத்தையும் வீடியோகிராஃப் செய்திருப்பார்கள். இதை பற்றி அவங்க வெளியே சொல்லவே மாட்டேன்றாங்கன்றதை நாங்கள் பதிவு பண்ணுறேன். ஒரு மைனர் குழந்தை இறந்திருக்கு, இன்ஸ்டியூஷனில் இறந்திருக்கு அப்படின்னால் அந்த இன்ஸ்டியூஷனில் இறந்து போன குழந்தையோட போஸ்ட்மார்ட்டத்தை முழுவதுமாக வீடியோகிராஃப் பண்ணப்பட வேண்டும், பண்ணப்பட்டிருப்பாங்க, இதுலேயும் பண்ணியிருக்கார்கள். இந்த பண்ணப்பட்ட வீடியோகிராஃப் அப்படிங்கிறது இவங்க கேட்டு ஆர்டிஓ வந்து ஆடியோ அக்செப்ட் பண்ணி அப்படிலாம் கிடையாது. டீஃபால்ட்டாகவே ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டுருவாங்க, வீடியோகிராஃப் எடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏனால் இந்த அதாவது முக்கியமாக ரேப் அண்ட் மர்டர்ஸ், கஸ்டோடியல் டெத்து, மைனர் பெண் குழந்தைகள் இறப்பு மற்றும் ஆண் குழந்தைகள் இறப்பு, இந்த 3 விதமான மர்டர்ஸில் 3 விதமான இறப்பில் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதை வீடியோகிராஃப் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா லாங்கில் எடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்தையும், இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப க்ளோஸாக நெஞ்சை வந்து அவங்க கட் பண்ணுறாங்கனால் ஃபஸ்ட்டு பிஃபோராகவே அந்த குழந்தையோட மொத்த உடம்பையும் அவங்க வந்து க்ளோஸ்அப் வீடியோ எடுப்பாங்க. இன்ஜுரிஸ் இருக்கா, இந்தந்த மாதிரி இன்ஜுரிஸ் இருக்குது, அது டாக்டர் சொல்லிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லை, நோ எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு கட் பண்ணுறப்போ என்ன இருக்குது, என்ன ஒரு இன்டர்னல் பார்ட்டி எடுக்கும் பொழுது இன்டர்னல் பார்ட்டை கட் பண்ணுறதுலாம் ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்து இதில் இந்த விஷயம் இருக்குது, இதில் இந்த விஷயம் இருக்குது, இவ்வளோ எம்எல் தண்ணி இருக்குது, இப்படி இறந்துருக்கு இந்த குழந்தை அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து நரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதை ஃபுல்லாக வீடியோகிராஃப் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இந்த வீடியோகிராஃப் அப்படிங்கிறதை ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ரெண்டுத்துக்கும் அனுப்பி வைப்பாங்க. எந்த ஒரு சந்தேகம் ஏற்பட்டாலும், எந்த சந்தேகத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் வந்து கலப்பப்பட்டாலும் உடனடியாக எஸ்ஹெச்ஆர்சியோ நேஷனல் என்ஹெச்ஆர்சியோ அந்த வீடியோகிராஃபை போட்டு பார்த்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது அங்கே கொண்டு வரப்படும். ஸோ இந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் கொண்டு வருவாங்க, அதனை அவர்கள் பார்த்து விடுவார்கள். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் அது, இந்த குழந்தையோட இறப்பு எப்படி இறந்தது அப்படிங்கிறதுக்கான காஸ் ஆஃப் டெத் அப்படிங்கிறது அந்த குழந்தை லங்ஸ்குள்ளே தண்ணி உள்ளே போயிருக்கு, தண்ணி உள்ளே போனதுனால அந்த குழந்தையால் மூச்சு விட முடியாமல் இறந்து போயிருக்கு அப்படின்னு ஆஸ்பெக்ட்ஸ்லேயே நினைக்கிறார், அந்த ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ அப்படி இறந்து போயிருக்கு அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். ஸோ இந்த குழந்தையுடைய லங்ஸ்லேயும் வயிற்றுலையும் என்ன தண்ணி இருக்குது, என்ன விதமான தண்ணி இருக்குது அப்படிங்கிறதை அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதே அந்த செப்டிக் போயிட்டு கழிவு தொட்டில் போயிட்டு அந்த தொட்டில் இருக்க தண்ணி எடுத்துருக்குறாங்க. அந்த தண்ணியும் எடுத்து இந்த தண்ணியும் எடுத்து ஃபாரன்சிக் அமுச்சு வச்சுட்டு அந்த ஃபாரன்சிக் டீம் 2 தண்ணியும் ஒரே தண்ணியான்றதை ஒப்பிட்டு பார்த்து ஆமாம் இந்த குழந்தை லங்ஸில் இருக்க தண்ணியும் செப்டிக் தண்ணியும் ஒரே தண்ணி தான் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். ஸோ இப்படி தான் ரிப்போர்ட் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாங்க மக்களே. இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த அம்மா சொல்கிற மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணிட்டாங்க, எக்ஸ்டர்னல் இன்ஜுரி எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க, ஆனால் என் பொண்ணோட ரிப்பனில் ரத்தம் இருக்குன்னு எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. போலீஸ் நேரில் வந்து சரிம்மா ரிப்பனை கொடுங்க, நாங்கள் ஆய்வுக்கு அனுப்புகிறோம் கொண்டு போயிட்டாங்க. ஆமாம், ஆய்வுக்கு அனுப்புனா தானே அது ரத்தமா டிங்கான்னு தெரியும். ஸோ ஆய்வுக்கு அனுப்ப கொண்டு போயிட்டாங்க மக்களே. ஸோ இப்படியாக இந்த ஒரு விஷயத்தில் இந்த அம்மா சொல்கிற எந்த அளவுக்கு பொய்ன்றதை பார்க்க முடியும். இன்னொரு விஷயம் சொல்கிற மக்களே, அதாவது எக்ஸ்டர்னல் இன்ஜுரி வந்து இருந்திருக்கு ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வரலன்னு இந்த அம்மா சொல்கிறாங்க. சரி, மார்ச்சுவரியில் பிஃபோர் போஸ்ட்மார்ட்டமே இவங்க சொந்தக்காரங்க உள்ளே போய் அந்த குழந்தை லியாலக்ஷ்மியை பார்த்து ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தா ரத்தம் காதில் வந்துச்சா மூக்கில் வச்சான்னு தெரிஞ்சிருக்காதா, எக்ஸ்டர்னல் இருக்குன்னு தெரிஞ்சிருக்காதா? அப்போ நீங்கள் ரிப்பனை ஃபோட்டோ எடுக்கவே இல்லையா? அப்போ ரிப்பனில் வந்து உங்களுக்கு ரத்தம் இருக்குன்றதை பார்க்கவே இல்லையா நீங்கள்? அண்ட் உடம்புல வந்து கீரல் இருக்குது ரத்தம் இருக்குன்ற நீங்கள் பார்க்கவே இல்லையா? அப்படிங்கிற இவ்வளவு கேள்விகள் இருக்கின்றது மக்களே. ஸோ அப்போ பார்க்காதவர்கள் இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு விஷயத்தை கலப்புறாங்க அப்படின்னால் இது முழுக்க அவங்க வந்து எது கலப்புறாங்க, யார் பண்ணியிருக்காங்கன்றது லாஸ்ட்டாக அவங்க சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று வந்து விக்ரவாண்டி கோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட 3 பேருக்கும் பெயில் வந்து வந்துச்சு, ஹியரிங் வந்தது. அப்புறம் இன்டர்வியூ பெட்டிஷன் போடுறதுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணும்பொழுது 9 மணிக்கு எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணி நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறோம், நீங்கள் நேரில் வாங்கன்னு சொன்னாங்க. அதனால் வக்கீல் ப்ளஸ் எல்லாருமே வந்து அங்கே கிளம்பி நாங்கள் போயிட்டோம். ஸோ போயிட்டு அந்த இடத்துல பார்க்கும் பொழுது எல்லாத்தையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோன்னு சொல்கிறாரு. 2:14:52 வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு டுவோர்ட் செப்டிக் டேங்க்கு ஒரு டீச்சர் வராங்களாம்.
2:14:58 மறுபடியும் அது செப்டிக் டேங்க்ல இருந்து கிளம்பி டுவோர்ட்ஸ் வெளியே போகிறாங்க. 6 செகண்ட் தான் 5-6 செகண்ட் தான் வந்து அவங்க அங்கே இருக்கிறாங்க. இதை வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு நபர் வந்து குச்சியை விட்டு தொலாவறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க மக்களே. ஆக்சுவலாக நம்ம பார்த்த ஃபுட்டேஜ் எல்லாருக்குமே தெரியும். 1:50 அவர் குச்சி விட்டு தொலாவார். தொலாவி எடுத்து அதற்கு அதான் அந்த குச்சை விட்டு தொலாவுற விஷயம் உங்களுக்கு வேறு லாங் ஆங்கிளில் தான் எடுத்து ஃபுட்டேஜ் கிடச்சிருக்கும். தொலாவி எடுத்துட்டு அதற்கு பிறகு 2:40 தான் அந்த காரில் அந்த குழந்தைய கொண்டு போகிறாங்க. அப்போ நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, எங்க 50 நிமிஷமாக என்னங்க பண்ணிட்டு அந்த குழந்தை வச்சு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது, குழந்தைய ஏதாவது முயற்சி பண்ணி பிழைக்க வைக்க முடியுமான்னு பார்த்துருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க மக்கள். ஸோ 1:50 அவர் குச்சியை விட்டு தொலாவினத விஷயத்தை சிசிடிவி ஃபுட்டேஜ்லேயும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி அந்த டிரைவர் வந்து பேட்டியும் கொடுத்துருப்பார். நாங்களாம் சாப்பிட்டோம், 1:30 மணிக்கு சாப்பிட போயிட்டோங்க, ஏன்னா 1:30 மணிக்கு லஞ்ச் பிரேக் முடிஞ்சிடும், எல்லாம் உள்ளே போயிடுவாங்க, நாங்கள் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு வந்து குழந்தை காணும்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபுல்லாக தேடி பார்த்தோம், குழந்தை எங்கேயுமே அந்த பாத்ரூம் போய்ட்டு குழந்தை காணும், வெளியவும் காணும். ஒரு டவுட்ஃபுல், ஏன்னா அந்த பாத்ரூமை ஓட்டு செப்டிக் டேங்க் இருக்கும். செப்டிக் டேங்கை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டிருக்கோம். அந்த ஒரு பகுதியில் மட்டும் கம்பி வேலி பிச்சிருந்துருக்குறாங்க, ஓப்பனாக இருந்திருக்கு. அந்த ஓப்பனுக்குள்ளே போனதுமே செப்டிக் டேங்கோடைய தண்ணி இருக்கக்கூடிய பகுதிக்கு மூடி இருந்த மேலே லிட்டு வந்து துரு பிடிச்சி உடஞ்சி கிடந்தது. அங்கே உடிச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் ரைட் அடித்து பார்த்தோம். ஏன்னா உள்ளே ரொம்ப டீப்பாக இருக்கும், 7 feet ஹைட் இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலாக 7 அடி ஆழம் இருக்கும். டீப்பாக இருக்கிறதுனால டார்ச் அடித்து பார்த்தோம். அப்போ வந்து ஒரு வெள்ளை கலர் ஷூ தெரிஞ்சது லைட்டாக. ஸோ அந்த ஷூவை நாங்கள் பார்த்துட்டு தான் இங்கே குழந்தை இருக்குமான்னு சந்தேகப்பட்டு நாங்கள் குச்சியை வந்து வாங்க மாதிரி இதை எடுத்துகிட்டு அதை போட்டு தொலாவி அந்த ட்ரெஸ்ஸில் அந்த குச்சி மாட்டிக்கிட்டு தூக்குறோம் அப்படின்றார். ஸோ குச்சி வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டி தூக்கி அப்புறமா நாங்கள் மேலே எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேட்டி கொடுத்துருப்பார் மக்கள். ஸோ 1:50 இவர் தொலாவரம் விஷயம் ஃபுட்டேஜ் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த அம்மா இப்போ என்ன சொல்கிறாங்க, 2:14 மேலே தான் தொலாவினாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன விமர்சனம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1:50 நீங்கள் தொலாவி குழந்தைய வெளியே எடுத்துட்டீங்க, 2:40 தான் நீங்கள் காரில் கொண்டு போகிறீங்க, 50 நிமிஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஒரு விமர்சனம் வந்துச்சு. அப்போது அந்த விமர்சனம் உண்மையாக இருக்குமே ஆனால் இந்த இடத்துல இந்த அம்மா சொல்கிறது அப்பட்டமான போய் நமக்கு தெளிவாக தெரியுது. அண்ட் ஃபுட்டேஜ் ரிவீல்ஸ் தட் 1:50 அந்த டிரைவர் தொலாவி இருக்கார் குச்சி வச்சுன்றதை பார்க்க முடிஞ்சிருக்கு மக்களே. அப்போ இந்த அம்மா சொல்கிறது முழுக்க முழுக்க பொய்ன்னு தெரியுது. அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, 3 குழந்தைங்க வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாரு ரிப்போர்ட்டர். அப்போ சொல்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து இந்த மிஸ் ரொம்ப அடிக்கிறாங்க அதை நான் சொன்னவொடனே ஒரு குழந்தை ஏ செக்ஷன்லேருந்து பி செக்ஷனுக்கு மாறி போயிடுச்சு அப்படின்றாங்க. இன்னொரு குழந்தை வந்து 1 மாதம் ஸ்கூலுக்கு வரவே இல்லை, மிஸ் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம என்ன கேட்குறோம் மக்களே, அப்போ அடுத்த வாரம் சொல்கிறாங்க, அப்போ என் குழந்தையும் மிஸ் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு அடிச்சிருப்பாங்கன்னு யூகத்தில் பேசுகிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து எக்ஸ்டர்னல் இன்ஜுரி இல்லை, ரிப்பனில் வந்து ரத்தம் இருக்குன்னு சொல்லி கலப்பி விட்றாங்க ஒரு விஷயம். ஸோ அது வந்து ரத்தமாக ரெட்டிங்கான்றது ஃபாரன்சிட்டி முடிவு போனாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க ரிப்பன்ன்றது இன்னொரு பக்கம். ஸோ இது எல்லாமே அவங்க யூகத்தின் வாயிலாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது மக்களே. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, விக்ரவாண்டிக்கு நாங்கள் பெயிலுக்கு இன்டர்வியூ போகிறக்காக போயிருந்தோம், போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு எங்களுக்கு காமிச்சாங்க. இதில் வந்து 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் எங்களுக்கு காட்டுறதுல 2 to 3 ஃபுட்டேஜ் காட்டுறதுல பார்த்தீங்கன்னா 6 கட்டு 5-6 கட்டு இருக்குது. எங்களுக்கு அந்த கட்டை தான் பார்க்க வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கல, ஏன்னா நாங்கள் தப்பு நடந்திருக்குன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அப்புறம் நாங்கள் வந்து பிரிண்ட் ஃபுட்டேஜை வந்து நாங்கள் கேட்டோம், நான் கேட்டப்போ தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் மொத்தத்தையும் ரெக்கார்ட் பண்ணி 4-5 செல்ஃபோன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருந்துச்சு. அதுக்கு பிறகு எங்களை சுற்றி போலீஸ் தான் வர ஆரம்பித்தோடனே எங்களுக்கு வந்து சூழ்நிலை சரியாமல் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வக்கீல் சொல்கிறார். ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், வக்கீல் படிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அவர். வக்கீல் படிச்சிருக்காரா படிக்கலாம் தெரியும். ஏன்னா மக்களே, ஊர்களில் பார்த்தீங்கன்னா வக்கீலே படிக்காமல் நாட்டு வக்கீல் இருப்பாங்க. நாட்டு வக்கீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சும்மா வக்கீல் படித்த மாதிரி பாவலா காமிச்சிக்கிட்டு அந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான சென்சேஷனைஸ் பண்ணுவதற்காகவே சில நபர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க நாட்டு வக்கீல்னு சொல்லுவாங்க போலீஸோடைய லாங்குவேஜில். இப்போ இவரை ஏன் நம்ம வந்து நாட்டு வக்கீலாக நமக்கு தெரில மக்களே. இப்போ ஏன் நம்ம வந்து சந்தேகப்படுற இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சென்சேஷனல் கேஸோ ஒட்டவர் கேஸ், எந்த கேஸுக்குள்ள எந்த எவிடன்ஸை போலீஸ் கேப்சர் செஞ்சாலும் அந்த எவிடன்ஸை உடனடியாக மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் அந்த எவிடன்ஸை பார்த்து அவர் அதில் வந்து ஒரு ரெசிப்ட் இருக்கும்,
ரிசிப்டில் வந்து சீல் வச்சு மகஜர்னு சொல்லுவாங்க, அதை சீல் வச்சு கையெழுத்து போட்டு அதை ரிசீவ் பண்ணிப்பாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். ஒரு காப்பி இவங்க ஃபார் த சேக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உங்களுக்கு சிஸ்டமில் வச்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியாதா? இப்போது இந்த ஸ்கூல் விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒப்படைச்சிருப்பாங்க. ஏன்னா ஏன் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து அழிச்சிருவாங்க சந்தேகமாக இருக்குது, ஸோ மொத்தத்தையும் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொண்டு போய் அவங்க சப்மிட் பண்ணுறதுக்கு பண்ணணும்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து டே 1 பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபார் த சேக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எந்தெந்த இடங்களில் என்னென்ன ஃபுட்டேஜ் போலீஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுதோ அதனை மட்டும் ஒரு காப்பி வச்சுப்பாங்க சிஸ்டம்ஸில். ஏனால் இன்வெஸ்டிகேஷன் சேக்காக அதை வச்சுப்பாங்க. கடைசியாக சார்ஜ் ஷீட் போடும் பொழுது இது எல்லாத்தையுமே வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இது நடந்தது அப்படின்றது அந்த சம்மரி போடுறக்கா அந்த சேக் ஆஃப் தட் அவங்க வச்சுப்பாங்க ஒரு காப்பி. ஸோ அந்த காப்பியை தான் இவங்க போட்டு காமிச்சிருக்காங்க இவங்களுக்கு. அதில் வந்து 1 மணி நேரம் ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க சிஸ்டமில் போட்டு வைக்கிற ஜங்காக தான் ஆக்கும். ஸோ என்ன தேவையோ அந்த தேவையை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது யூஷுவல் பேட்டர்ன் தான் மக்களே. இந்த விஷயத்தை வெளியே வந்து திருச்சி பேசாரு அப்படின்னால் அப்போ என்ன இன்டென்ஷனை திருச்சி பேசாரு அப்படின்னு பார்க்க வேண்டும் மக்களே. அடுத்து சொல்கிறாங்க, அந்த அவங்க அப்பா சொல்கிறாரு, அதாவது பழனிவேல் சொல்கிறாரு, நாங்கள் எஸ்பிஎஃப்ஸை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோங்க. ஏன்னா முதல்ல 37 கேமரா ஸ்கூலில் இருக்குன்னாங்க, இப்போ 32 கேமரா தான் இருக்குன்றாங்க, 5 கேமரா சாப்பிட்டாங்களா அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. அடுத்தது காரில் கூப்பிட்டு போகிறவங்க எல்லோரும் ஏன் விசாரிக்கவே இல்லை, எல்லோரும் ரிமாண்ட் பண்ணுங்கள், எல்லாரையும் கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக விசாரிக்க முடியும். 2 பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, 2 பேருக்கு வந்து பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 7 நாளாக பிபி அதிகமாக இருக்கா, ஒரு பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறதுலாம் 2 நாளில் வந்து குணப்படுத்தி அமுச்சு விட்டுறாங்க, 7 நாளாக பிபி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்டமேனிக்கு அவர் பேசுகிறார். காரில் கூட்டிகிட்டு போன எல்லாரையும் ரிமாண்ட் பண்ணுங்கன்றதுக்கு என்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிமாண்ட் அப்படிங்கிற விஷயம் ஒரு நபருக்கு சர்வசாதாரணமாக தூக்கி ஜெயிலில் போட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு இவங்க அப்பா பேசுகிறாங்கனால், இவங்க பழனிவேல் அப்படிங்கிற இந்த குழந்தையை இழந்த இந்த நபருக்கு பின்னால் யார் இயக்குகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க வேண்டும். ஒரு ரிமாண்ட் இஸ் நாட் அ ஸ்மால் திங். ஒரு கேஸில் நீங்கள் ரிமாண்ட் ஆகிட்டு வெளியே வந்தால் அது அந்த நபரின் குடும்பங்களையும் சுற்று வட்டாரத்திலையும் எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க வேண்டும். காரில் கூட்டு போனவங்க, குழந்தைய தூக்கிட்டு போனவங்க, காரை ஓட்டினவங்க எல்லாருமே ரிமாண்ட் பண்ணுங்கன்ற வார்த்தை விடுறார். அப்போ இது ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் கலப்புவதன் மூலியமாக என்ன அவங்களுக்கு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு தான் லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற மக்கள். அதாவது ரிப்பனில் ரத்தக்கரை அப்படின்னு சொன்னது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறதை இன்வெஸ்டிகேஷனில் ஃபாரன்சிக் டீம் எழுதுவாங்க, நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. ஒரு ஆஸ்பெக்ட் பாருங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜ் ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க, ரெக்கவர் பண்ணதை இவங்க ரெக்கவர் பண்ணவே இல்லை அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் அந்த வக்கீல் பேசுகிறார். இரவு பொழுதை கூட கழிக்க முடியாமல் போய்விடுமோ இந்த பெற்றவங்களுக்குன்ற பயம் இருக்குது, ஏன்னால் பல கட்சிக்காரங்க உள்ள பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வெளியிடுறார். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு சொல்லி கேட்குறாரு, இந்த லோக்கல் போலீஸ் விசாரணை எங்களுக்கு வந்து திருப்தி அளிக்கவே இல்லை, நம்பிக்கையே இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சரி, ஒரு ஆஸ்பெக்ட் பார்க்கணும் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தில் இந்த வக்கீல் எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் இந்த குழந்தை இறந்திருக்குன்ற காரணத்தினால 3 லட்சம் ரூபாய் வந்து நிதி உதவி கொடுத்துருந்தாங்க. அமைச்சர் நேரில் வந்து கொடுத்தப்போ இந்த அமைச்சருக்கு முன்னாடி வந்து அந்த 2 பெண்மணிகள் வந்து பயங்கரமாக கத்திட்டு அந்த செக்கை வந்து அந்த ஐஸ் பாக்ஸ் மேலே அப்படி தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்க தாத்தா அதை பத்திரமா எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறார். உண்மையாலுமே இந்த செக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஸ்பாட்டில் செக்கை கிழிச்சு போட்டிருக்கணுமா தூக்கி போட்டிருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கலாம். இந்த செக் என்கேஷ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன. ஸோ 3 லட்சம் ரூபாயை என்கேஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றன. இப்போது 3 லட்சம் ரூபாய் என்கேஷ் பண்ணதுமே இவங்ககிட்ட 3 லட்சம் காசு இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே பல நாட்டு வக்கீல் அவங்க சுற்றி வருவார்கள், ஒரு கூட்டமே வரும். என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா குழந்தை இறந்துருக்கிறீங்க, குழந்தை இறந்து போச்சு, இது முழுக்க ஸ்கூலுடைய தப்பு தான், ஸ்கூல் நெக்லிஜென்ஸ், இதில் எந்த மாற்றமும் இல்லை. நாமளும் சொல்கிறோம், ஸ்கூல் டிட் சம் நெக்லிஜென்ஸ். 2 நெக்லிஜென்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த குழந்தையோட அவங்க யூரின் போகிறதுக்கோ யாராவது ஒரு நபரை கூட அனுப்பியிருக்க வேண்டும். வெயிட் பண்ணுமா பாப்பா, நான் ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்கன்னா கூட
பக்கத்தில் இருக்கிற மிஸ்ஸை கொஞ்சம் கிளாஸை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கூட போயிருந்துடலாம். ஸோ அந்த ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்கின்றன. ஏன்னா எல்லா ஆயாமாவும் சாப்பிட போயிட்டாங்க. ஏன்னா ஆயாமாக்களை பொறுத்தளவுக்கு அந்த 1:30 மணி லஞ்ச் பிரேக் முடிகிற வரைக்கும் அவங்க குழந்தைங்களை ஃபுல்லாக பார்த்துப்பாங்க. லஞ்ச் பிரேக் முடிஞ்சு இதுங்க கிளாஸ்க்குள்ளே போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட போவாங்க அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கிறது. அந்த கஷ்டம் அடிப்படையில் அவங்க சாப்பிட போயிட்டாங்க. ஆயாமாக்கெல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க. யாருமே வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னால் அந்த மிஸ்ஸு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுக்காதனால தான் அவங்க ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். நம்ம தெளிவாக இங்கே புரிஞ்சுக்கலாம் மக்களே. செகண்ட் பாயிண்ட்டு, அந்த செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது பாத்ரூம் பக்கத்தில் பாத்ரூம் தான் வைப்பாங்க, வேற எங்கேயும் வைக்க முடியாது செப்டிக் டேங்க். அது வச்சது தப்பு கிடையாது. அது வச்சதுக்கு மேலே அந்த கம்பி ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கா அப்படிங்கிறதை ரெகுலர் செக்கப்பில் பார்த்துருக்க வேண்டும். அதில் வந்து 90% க்ளோஸ்டாக இருக்குது, 10% அதில் ஓப்பனாக கிடக்கு. அது சுற்றி போட்டிருக்க வேலி கம்பி வந்து திறந்துருக்கு. அந்த திறந்திருந்ததை பார்க்காமல் விட்ட காரணத்தினால தான் அந்த ஸ்கூலுடைய சேர்மனும் ஹெட் மாஸ்டரும் கைது பண்ணப்பட்டிருக்கிறாங்க. 2 பேருமே வந்து ஐ திங்க் நினைக்கிறோம் 2 பேரும். ஸோ கைது பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த குழந்தைய ரெஸ்ட் ரூமுக்கு கிளாஸ் டீச்சர் கூட்டிகிட்டு போகாமல் விட்டதுனால அவன் கைது பண்ணப்பட்ட நெக்லிஜென்ஸ் இருக்கிறது. அதேமாதிரி அந்த ஹோல்ஸை மூடில் ரைட்டு, அந்த ஹோல்ஸ் வந்து மழை தண்ணி பட்டு தகரம் வந்து துருப்பிடிக்க தான் செய்யும். இட்ஸ் காமன் எல்லா இடங்கள்லையுமே. பட் சுற்றி போட்டிருக்க வேலியாவது ப்ராப்பராக வேலி ஃபென்சிங் ஆகிருக்கான்ற செக் பண்ணாமல் ரெகுலர் செக்கப்பில் பார்க்காம ஒரு சின்ன இடத்துல ஓப்பனாக இருந்ததுனால இது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் நெக்லிஜென்ஸ் இருக்கிறது. 2 தரப்பு நெக்லிஜென்ஸுக்காகத்தான் 3 people are remanded மக்களே. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் குழந்தை இறந்து போயிருக்குன்றது வருத்தமான விஷயம். ஆனால் என்னென்னால் உங்கள் குழந்தை இறந்து போச்சு, ஸ்கூலோட தப்பு இருக்குது, ஆனால் அரசாங்கம் 3 லட்சம் கொடுத்துட்டாங்க. அது அரசாங்கத்தை எப்படி அவங்க ப்ளேம் பண்ணுறாங்கன்னு உள்ள விசாரிக்கப்போ சொல்கிறாங்கன்னா, விஷச்சாராயம் குடிச்சு இறந்து 10 லட்சம் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அவங்க குழந்தை இறந்துக்கு 3 லட்சம் கொடுத்துருக்குறாங்களா, அதிகமாக கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ளேமிங்கும் உள்ளே போயிட்டு சொல்கிறாங்க மக்களே. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் தரப்பு என்ன காசு கொடுத்தாங்க உங்களுக்கு? எதுவுமே தரல. அப்போது நீங்கள் ஸ்கூல் தரப்பை டார்கெட் பண்ணுங்கள். ஸோ டார்கெட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்கூல் தரப்புக்கிட்டேருந்து ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் உள்ளே புகுந்திருக்கிறது. இந்த கூட்டம் எதுக்கு புகுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்ககிட்ட 3 லட்சம் காசு இருக்குது. இப்போ தேர் அஃபோர்ட் டு பே. ஸோ 3 லட்சத்தை நீங்கள் முதலீடு போட்டு 30 லட்சம் வாங்கிக்கலாமா, 50 லட்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் உள்ளே பூந்திருக்கு. இந்த கூட்டத்தின் வெளிப்பாடு தான் இவ்வளவு ட்ராமாஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம்னு தெரிய வருகிறது மக்களே. இந்த மாதிரி விஷயத்தை அந்த பெற்றோர்களான பழனிவேல் மற்றும் சிவசங்கரி பண்ணுவதற்கு அவர்கள் வெட்கப்பட வேண்டும். அந்த லியா லக்ஷ்மின்ற ஆத்மா மேலே பார்த்துட்ருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால் அவங்களே இந்த குழந்தை இவங்களை பார்த்து கேவலமாக சிரிக்கும். இப்படி என்னுடைய இறப்பை வைத்து பணம் பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் உங்களை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு, அந்த கூட்டத்தை நீங்களும் வந்து ஊதிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறதை கேவலமாக பார்த்து சிரிக்கும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அது ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது மக்களே. இந்த பழனிவேல் மற்றும் சிவசங்கரி இந்த ஸ்கூல் நெக்லிஜென்ஸ் இருக்குது, இதற்கான ப்ராப்பரான தண்டனை அவங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அப்படின்னால் வெல் அண்ட் குட். என் குழந்தை இறந்துச்சுங்க, இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட். ஆமாம், விபத்து தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய விபத்து. அதுக்கு ஸ்கூல் தரப்புலேருந்து 2 நெக்லிஜென்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த என் குழந்தை வந்து ரெஸ்ட் ரூம் போக கேட்டவுடனே அந்த டீச்சர் கூப்பிட்டு போயிருந்துருக்கணும், அவங்க கூட்டிகிட்டு போகல. அதே மாதிரி செப்டிக் டேங்கில் வந்து ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஸோ 3 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க, ரிமாண்ட் பண்ணப்பட்டாங்க. இதற்கான சார்ஜ் ஷீட்டை ப்ராப்பராக போட்டு அதுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க போராட்டத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. சட்ட போராட்டம் தான், வெளிவந்தனும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கான வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னு இவங்க வந்து கூடவே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த கேஸை அப்படின்னால் வெல் அண்ட் குட். சரியான அணுகுமுறை, ப்ராப்பரான அணுகுமுறை. அதற்கு நாம் கண்டிப்பாக பாட்டு தெரிவிக்கணும். ஆனால் சுற்றி ஒரு கூட்டம் சேர்ந்தவனே அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என் பொண்ணு அடித்து கொண்டுட்டாங்க, அது படாயத்தில் பட்டுருச்சு, என் பொண்ணு செத்து போயிட்டா, 4 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்காங்க பணத்தை வச்சுக்கிட்டு, அப்புறம் தூக்கின்னு போய் கணது இந்த செப்டிக் டேங்கில் போட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. என் பொண்ணு செப்டிக் டேங்கில் விழுந்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்லை, தலைமுடி ஈரமாகலை, அது ஈரமாகலைன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கதையை அளந்து விட்டுக்கிட்டு, ஏனென்றால் இந்த விஷயத்தையெல்லாம் பப்ளிக் எமோஷனல் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் பார்ப்பாங்க. மீடியா ஃபுல்லாக அந்த கேஸை பேச வச்சு நம்ம இந்த இடத்துல ஸ்கூலுக்கு ப்ரெஷர் கொடுக்கலாம். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்கூல் வந்து என்னமா நேன் இருக்க
அட்மிஷன் டைம் வேறு வரப்போகுது, இது மாதிரி பண்ண என்ன அர்த்தம், இப்போ என்னம்மா அவன் வேணும் அப்படின்னு கேட்டு கூப்பிட்டு பேரம் பேசுகிறப்போ இந்த கூட நாட்டு வக்கீல் இந்த குரூப்பெல்லாம் போய் பேரம் பேசி பெரிய அமௌண்ட்டை கறந்து அதில் ஒரு பெரிய அமௌண்ட் அவங்க எடுத்துகிட்டு ஒரு குட்டி அமௌண்ட் அவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் இருக்குது அப்படிங்கிறதை நமக்கு தெரிய வருகிறது. இப்படிப்பட்ட பிளானுக்கெல்லாம் இவங்க ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளியில் செல்வி அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ராடு பெண்மணி இந்த எல்லா பிளானுக்கும் வந்து ஒத்து ஊதி இன்றைக்கி ஏகப்பட்ட கேஸ் வாங்கிட்டு ஏவன் அக்யூஸ்டாக இப்போ வந்து உள்ளே போகிறாளோ அதே மாதிரி எல்லா விதமான சொற்களையும் எடுத்துக்கொண்டு சிவசங்கரி பழனிவேல் வந்து மூலில் உட்காருவதற்கான வேலையை பார்த்துருக்கான்னு சொல்லலாம் மக்களே. என்னதான் குட்டி காரணம் போட்டாலும் சிபிசிஐடி இந்த கேஸை விசாரிக்க வந்தாலும் ஹைகோர்ட்டுக்கு இவங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. ஹைகோர்ட்டுக்கு போனால் 1 லேக் செலவாயிருமா, 1 லேக் கொடுத்துருமான்னு காசை கேட்பாங்க, இவங்களும் கொடுப்பாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா, நீங்கள் 3 லட்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, முதலீடு போடுறீங்க, எவ்வளோ அவங்க பெரிய காசு வரும் அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இதை நம்பி ஏமாந்து இந்த காசையும் கொடுக்குறான்னு வச்சுக்கலாம் மக்களே. ஹைகோர்ட்டுக்கு போகிறான்னு வச்சுக்கலாமே, ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க, சிபிசிஐடி மாற்றினான்னு வச்சுக்கலாமே. சிபிசிஐடிக்கு மாற்ற என்ன நடந்துடும்? அதே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு தான், அதே ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு தான் அவசியம் விசாரிக்க போகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வைத்து தான், ஏனால் மனிதர்கள் போய் சொல்லலாம், பிணம் போய் சொல்லாது. டெட் பாடி கேன் நெவர் லை. அந்த இறந்து போன பிணம் எப்படி இறந்தது அப்படிங்கிறதுல லங்ஸில் தண்ணி போய் மூச்சனை இறந்து போச்சு அப்படிங்கிறதை ரிப்போர்ட்டில் ப்ராப்பராக இருக்குது. அதற்கு பிறகு இந்த பெண்ணை அடக்கம் பண்ணிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ரீபோஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போது இந்த இடத்துல இந்த பெண் எப்படி இறந்து போகிறான்ற அதே ரிப்போர்ட்டை வச்சு அதே விசாரணை பண்ணி என்னென்னு பண்ணுவாங்க? அப்போ என்ன அந்த குழந்தைய வந்து படுக்க போட்டு ட்ரைனேஜ் தண்ணியை தூக்கி வாயில் ஊற்றி முழுங்க விட்டு லங்ஸ் தண்ணி போக வச்சிட்டாங்கன்னு சொல்லி பேசுவாங்களா? அப்படி கொண்டு வர போகிறாங்களா கேஸை? ஒன்றும் கிடையாது. ஸோ இது விபத்துன்னு தான் கேஸ் கொண்டு வருவாங்க. இந்த கேஸ் அப்படி தான் முடியும். இது கொலை என்றோ மிஸ் அடித்தாங்க இறந்து போயிட்டா 4 hours சுற்றிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி கதைகள் எதுவுமே சிபிசிஐடி கிடையாது, சிபிஐ கிடையாது, எஃபிஐ தான் பண்ண முடியாது. எஃபிஐ தான் பண்ண முடியாத விஷயத்தில். ஸோ இந்த மாதிரியான ஃப்ராடு நபர்களை சுற்றி வைத்துக்கொண்டு சிவசங்கரி பழனிவேல் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணுறது அப்படிங்கிறது இறந்து போன குழந்தையை பார்த்தா கூட கேவலமாக சிரிக்கும் சொல்லலாம். நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.